ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து என்ன எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கிடைச்ச ஒரு சொந்தத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். வாங்க பார்க்கலாம். நேற்று வரேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதான் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரே எக்ஸைட்மெண்ட்டுங்க. வீடெல்லாம் அப்படியே குப்பையாக இருந்து குழந்தைங்களுக்கு வீடு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு தூக்கமே இல்லை. நாளைக்கு வந்தால் என்ன மாதிரி சாப்பாடு செய்யணும் போகணும்னு சொல்லிட்டு ஒரே டவுட்லேயே இருந்தேன். தூக்கமே இல்லை. காலையில் இருந்துச்சு சாப்பாடு அதான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க யாரும் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அதனால என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், அப்புறம் ரசம், உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, வாழைக்காய் வறுவல், அப்புறம் கேசரி தாங்க பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு நான்வெஜ் எதுவும் செஞ்சு போடணுங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு நிவர்த்தி பண்ணிடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே எங்கள் வீட்டில் இருக்குங்க. இதெல்லாம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் கூட நினச்சிக்கலாம், இதெல்லாம் தெரியாது. இதில் எவ்வளோ பிஸ்கெட் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து இது மாதிரி வாங்கி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் பிஸ்கெட் வேணும்னு என் பிள்ளைங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பாருங்க, பூஜை இதெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்திங்க. இதெல்லாம் பார்த்தாலே இல்லை. ஒரு 100 ரூபா பொம்மையை பழனிக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா 90 ரூபா கொடுத்தாங்க. தூரமாக அவ்வளோ தூரம் போய் கேட்டு வந்தோம். கிடைக்கவே ரிட்டன் வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பீச்சில் தான் வாங்கினோம். அந்த பொம்மையோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 508ங்க. எல்லாமே ஒவ்வொன்றுமே காஸ்ட்லிங்க. பாருங்க, எல்லாமே காஸ்ட்லி. நான் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டாண்டர்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. ஒருத்தவங்க வந்து என்னென்று கொண்டாடி செஞ்சு கொண்டு மறக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க ஒருத்தர் செஞ்ச உதவி நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு பாருங்க. எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. யாருங்க அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்கங்க. அவங்களெல்லாம் வந்து கடவுள் நல்லா வச்சுக்கணும். நானும் நல்லா பண்ணணும். அவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, மேலே நம்பிக்கை வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்காகவே அவங்களுக்கு வந்து நான் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அண்ணா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் நான் என்ன நன்றி கடன் பண்ண போகிறேன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் போடாதீங்க, வீடியோ போடாதீங்க, நீங்கள் நல்லா யூடியூபர் ஆகி அதில் வர சம்பளத்தில் அப்போ செய்யுங்க போதும், இப்போல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அது கேட்கவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நல்லா செய்வேங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்க்கு ரொம்ப நன்றி. அவங்களால தான் கிடைச்ச உறவு இந்த உறவு. எனக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன். செய்வேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க.